என்னோட செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை காணத்தான் அம்மா நான் ஓடோடி வந்தேன். எதற்கு என்று தெரியுமா? என்னுடைய பிள்ளையானவள் எப்பொழுதும் கலங்கிய நிலையிலேயே இருக்கிறார். அவளை தூக்கிவிட்டு அவளுக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே. உனக்கு அப்பாவாக நான் இருக்கிறேன் என்று சொல்ல. அது மட்டும் அல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் உன்னுடைய காதில் போடலாம் என்றுதான் வந்தேன். என்ன தெரியுமா என் தங்கமே? வாழ்வில் சில விஷயங்கள் சில நேரத்தில் தவறாக நடப்பது போல இருந்தாலும் அதை நினைத்தெல்லாம் பயப்படக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். நீ முழுமையாக ஒரு நபரை நம்புகிறாய், ஆனால் அந்த நபர் உன்னை ஏமாற்றத்தான் செய்கிறார் என்று தெரிந்தவுடன் ஒதுங்க வேண்டும். அந்த உறவு நமக்கு துரோகம் தான் செய்கிறது என்று தெரிந்தும் அந்த உறவிடமிருந்து நகர முடியாமலும் அந்த உறவு செய்வதை பார்த்து கொண்டு இருக்க முடியாமலும் தவிக்கிறாய். உன்னுடைய மனநிலைமையானது நான் நன்றாகவே புரிந்து கொண்டேன். ஒரு உறவு தவறுதான் செய்கிறது, உன்னை என்னாலுமே அது எங்கு போனாலுமே துரத்துகிறது. அதாவது என்னிடம் பேசாதே, என்னிடம் பழகாதே, நீ யார் என்று எனக்கு தெரியாது, இப்படி ஏதாவது ஒன்றை சொல்லி உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்துகிறது என்பதை நான் அறிகிறேன். அதனால்தான் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உன்னை யார் ஒதுக்குகிறார்களோ அந்த நபரை நீ ஒதுக்கு. அதாவது நீ போய் கெஞ்சி கெஞ்சி பேசத்தான் அந்த நபருக்கு இவளுக்கு நம்மை விட்டால் யாருமே இல்லை போல, அதனால்தான் இப்படி நம்முடைய பின்னே சுற்றுகிறார் என்று அந்த நபரானது தலைகளும் தலைக்கு மேல் ஏறுகிறது. எப்பொழுதும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நபர் உங்களை எல்லா இடத்திலும் நிராகரிக்கிறார், ஒரு இடத்தில் கூட உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கவில்லை. வேறொரு நபரின் மீது ஆசையும் வேறொரு நபரின் மீது நிறைய விஷயங்களும் வந்துவிட்டது என்றால் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுங்குவதுதான் நல்லது. எத்தனை காலத்திற்குத்தான் ஏமாந்து கொண்டே இருக்க போகிறாய்? அதுவும் மட்டுமல்லாமல் அந்த உறவு வேறொருடைய சொந்தமாகிவிட்டது, வேறு ஒருவரை நம்புகிறது என்றால் அந்த உறவு உனக்கு தேவையா தங்கமே? யாராக இருந்தாலும் சம்பந்தமில்லாமல் ஒருவரை ஒதுக்க மாட்டார்கள். அப்படியே ஒருவரை ஒதுக்குகிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையின் திசை வேறொரு பக்கம் போய்விட்டது என்றுதான் அர்த்தம். அவர்கள் எப்பொழுதுமே வேறொரு பக்கம் போயிட்டார்கள். அதனால்தான் அவர்கள் இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் செய்கிறார்கள். உன்னை வாழ்க்கையிலிருந்து நிராகரிக்கிறார்கள் என்று அர்த்தம். காலம் முழுவதும் எல்லா விஷயத்திலும் எதையும் நினைத்து கவலைப்படாதே. உன்னுடைய கவலைகளானது எல்லாமே எனக்கு புரிகிறது. என்னென்ன கவலை, என்னென்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு புரிகிறது. எதுவுமே எனக்கு புரியாமல் அல்ல. உன்னுடைய வாழ்வில் நீ எந்த நிலையில் இருக்கிறாய், எந்த விஷயத்தில் இருக்கிறாய், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாய் என்பது நான் அறிகிறேன். தங்கமே, ஒரு நபர் விட்டு போனால் எந்த அளவு மனம் வலிக்கும் என்பது தெரியும். விட்டு போகும் நபருக்கு சந்தோஷமாக இருக்கிறார். ஆனால் ஒன்று தங்கமே, அந்த நபர் கூடிய சீக்கிரமாக அனுபவிப்பார். உன்னை எவன் தூக்கி போட்டுவிட்டு போனானோ, அதுவும் வேறொரு நபருக்காக தூக்கிவிட்டு போனானோ அவனுக்கான அழிவு காலமானது துவங்கிவிட்டது என்பதுதான் அர்த்தம். எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்த்து விட்டாய். ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களை அனுபவித்தாய், யாரெல்லாம் நம்பி அனுபவித்து இப்பொழுது கண்கலங்கும் நிலைமையில் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னுடைய மனக்கவலைக்கு நான் நிச்சயமாகவே மருந்து போடுவேன். உன்னை தூக்கி குப்பையில் எறிவது போல எரிந்துவிட்டு போனவர்களை எல்லாம் நினைத்து ஒரு பொழுதும் கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையானது இப்பொழுது இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறது, இவ்வளவு விஷயத்தை நடத்துகிறது என்று கவலைப்படுகிறார். தயவு செய்து எப்பொழுதும் எல்லா நாளும் கவலை என்பதை பட்டுக்கொண்டே இருக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தூக்கி போட்டுவிட்டு போன நபர் நிச்சயமாக திரும்பி வருவார். திரும்பி வர வரைக்கும் நீ நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் வரைக்கும் தயவு செய்து அந்த நபரிடம்
பேசாதே. உன்னுடைய மனமானது அவ்வளவு கல் நெஞ்சு கிடையாது. யாராவது உன்னிடம் வந்து மன்னிப்பு என்று கேட்டவுடன் மன்னித்து பேசும் குணம்தான் நீ. உன்னையே இந்த அளவுக்கு நான் இதை செய்யாதே, அதை செய்யாதே, இது போல இரு, அது போல இரு என்று சொல்லிக் கொடுக்கிறேன் என்றால் எந்த அளவுக்கு உன்னுடைய மனதை அவர்கள் எல்லாம் கவலைப்படுத்தியிருக்க வேண்டும் சொல் பார்க்கலாம். கண்ணீரை தூக்கி போடு அம்மா. கவலைகள் எப்பொழுதும் வேண்டாம். உனக்கு நித்தம் நித்தம் நான் இருப்பேன், எல்லா விதத்திலும் உனக்கு துணையாக. அது மட்டும் அல்லாமல் யார் உன்னை தூக்கி எறிந்துவிட்டு போனானோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றையும் இழந்து உன்னிடம் நிச்சயமாக தேடி வருவான். அப்பொழுது நீ என்னென்னலாம் பேச வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதெல்லாம் பேசு. அதற்கும் அவன் ஒத்து வந்தான் என்றால் அப்பொழுது அவனிடம் வாழ்க்கையை தொடரலாமா இல்லை வேண்டாமா என்று முடிவெடு. நீயாக போய் எந்த ஒரு விஷயத்தையும், சிறிய விஷயத்தையும் தயவு செய்து போய் பேசி அவமானப்படாதே. இப்பொழுது அவன் அடிவாங்கும் நேரம், கஷ்டப்படும் நேரம். இந்த நேரத்தில் அவன் நல்ல கஷ்டப்படட்டும். இந்த சாய் சொல்கிறேன் தங்கமே, இதை நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே. சாய் சொல்கிறேன், பேச்சை கேளு. நல்ல கஷ்டப்படட்டும். உன்னை விட்டு விட்டு போனவன் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். போனான் அல்லவா, அடி வாங்கட்டும். எவ்வளவுதான் அவனால் அடி வாங்க முடியுமோ அடி வாங்கட்டும். கண்டிப்பாக ஒரு நாள் நீ எவ்வளவு பெரிய நல்ல பிள்ளை என்பதை தெரிந்து கொள்வான். அப்பொழுது நீ ஒரு விஷயத்தை அவனை பார்க்கும் பொழுது சொல், நீ நிச்சயமாக வருவாய் என்று தெரியும். ஆனால் நான் உன்னை இப்பொழுது ஏற்றுக்கொள்ள மனம் வரவில்லை என்று சொல். அப்பொழுதுதான் அவனுக்கு தெரியும் வலி என்றால் என்ன, வேதனை என்றால் என்னவென்பது. உடனடியாக நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன்னை அலட்சியமாகத்தான் நினைப்பான். கொஞ்சம் அவனை கெஞ்ச விடு. அப்பொழுதுதான் வலியும் வேதனையும் தெரியும். உன்னுடைய மனதில் முழுமையாக யார் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். உன்னால் இப்பொழுது விட்டு போனவனை மறக்க முடியாது என்பதும் எனக்கு தெரியும். அதனால்தான் நான் இப்பொழுது இந்த விஷயத்தை சொல்கிறேன். கவலைகள் வேண்டாம், எல்லாவற்றிலும் நான் இருப்பேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக செய்து கொடுத்து வாழ வைப்பேன். நிறைய தேடல்கள் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில். நீ தேடும் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டிப்பாக நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து தருவேன். நீ கவலைப்படாதே. உன்னை விட்டு போனவன் அடிபட்டு உதைப்பட்டு வரட்டும். அது வரைக்கும் அமைதியாக இரு. போனவன் நிச்சயமாக உன் பக்கம்தான் வருவான். அவனுக்கு உன்னை விட்டால் ஆளே கிடையாது. அதை தெரியாமல் உன்னை என்னமோ விட்டு போனவன் மாதிரி அவன் அங்கு சந்தோஷமாக இருக்கிறான். ஆரம்ப காலத்தில் எல்லாமே சந்தோஷமாகத்தான் இருக்கும். போக போகத்தான் வலியும் வேதனையும் கொடுக்க ஆரம்பிக்கும். ஆரம்ப காலத்தில் எல்லாமே சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும். அடிபடத்தான் மற்றவர்கள் யார் என்பதை உணர வைக்கும். இந்த சாய்க்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை எந்த அளவுக்கு நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் என்று. கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையை தேடி உன்னை விட்டு போனவன் வருவான். அதுவரைக்கும் எச்சரிக்கையாக இரு. ஒரு விஷயத்தை தெரிந்து கொள், நீயாக போய் பேசாதே. அப்படி நீ பேசினால் உனக்கு மரியாதை இருக்காது. அந்த இடத்தில் உனக்கு எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது. நீயாக இரு. உன்னை வாழ வைக்கவும், உன்னை சந்தோஷப்படுத்தவும், உன்னை அடுத்தடுத்த கட்டம் தலை தூக்கி விடவும் நான் இருக்கிறேன். நான் இல்லாமல் இந்த உலகத்தில் நீ இல்லை. நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு நிலையிலும் கவலை என்ற ஒரு விஷயத்தை நீ படக்கூடாது. சந்தோஷம் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நிலையானதாக இருக்க வேண்டும். சாய் உனக்கான சந்தோஷத்தை தருகிறேன், உனக்கான இன்பத்தை தருகிறேன். நீயே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து வியக்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் சேர்த்து வாழ வைக்கிறேன். என்று போல உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமாகவே இருக்கும் என்று நினைக்காதீர்கள். சந்தோஷமாகவும் இருக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் நான் இருப்பேன் உனக்காக.
ஓம் சாய்ராம்.